வணக்கம் நண்பர்களே. நாம் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மகர சங்கராந்தி குறித்து தான் பார்க்க போகிறோம். இந்த மகர சங்கராந்தியானது இந்தியாவில் பல மாநிலங்களில் விமரிசையாக கொண்டாடப்படுது. இந்த மகர சங்கராந்தி நாள் சூரிய பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. இது இந்து நாட்காட்டியில் ஒரு குறிப்பிட்ட சூரிய நாளை குறிக்குதுங்க. இந்த மகர சங்கராந்தி குறித்து பல சுவாரஸ்யமான தகவல்களை இந்த வீடியோ பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். மேலும் இந்த வீடியோ பதிவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகர சங்கராந்தி வேற்றுமையில் ஒற்றுமைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு மாநிலமும் மகர சங்கராந்தியை கடைபிடிக்க வெவ்வேறு வழிகளை கொண்டுள்ளது. இருப்பினும் தீம் அறுவடை காலம் இணைந்த காரணியாகும். மகர சங்கராந்தி என்பது சூரியன் மகர ராசி அல்லது மகர ராசிக்கு மாறும் நாளை குறிக்குதுங்க. சூரிய நாட்காட்டியின்படி ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 14 அன்று சங்கராந்தி வருதுங்க. இந்த திருவிழா குளிர்காலத்தின் முடிவையும் புதிய அறுவடை பருவத்தின் தொடக்கத்தையும் குறிக்குது. இது பருவகால மற்றும் மத முக்கியத்துவம் வாய்ந்தது. மகர சங்கராந்தி இந்து நாட்காட்டியின் மிகவும் புனிதமான நாட்களில் ஒன்றாக கருதப்படுதுங்க. மகர சங்கராந்தி நாள் சூரிய பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. இது இந்து நாட்காட்டியில் ஒரு குறிப்பிட்ட சூரிய நாளை குறிக்குதுங்க. இந்த நல்ல நாளில் சூரியன் மகரம் அல்லது மகர ராசியில் நுழையுதுங்க. இது குளிர்கால மாதங்களின் முடிவையும் நீண்ட நாட்களின் தொடக்கத்தையும் குறிக்குது. இது மாசி மாத ஆரம்பம். மகர சங்கராந்தி நாளில் இருந்து சூரியன் வடக்கு நோக்கிய பயணம் அல்லது உத்தராயண பயணத்தை தொடங்கும். எனவே இவ்விழா உத்தராயணம் என்றும் அழைக்கப்படுதுங்க. மகர சங்கராந்தி வரலாறு குறித்து பார்க்கலாங்க. சங்கராந்தி ஒரு தெய்வமாக கருதப்படுதுங்க. புராணத்தின்படி சங்கராசுரன் என்ற அசுரனை சங்கராந்தி கொன்றாருங்க. மகர சங்கராந்திக்கு அடுத்த நாள் கரிதின் அல்லது கிங்ராந்த் என்று அழைக்கப்படுதுங்க. இந்நாளில் தேவி கிங்கராசுரனை வதம் செய்தாள். பஞ்சாங்கம் என்பது சங்கராந்தியின் வயது, வடிவம், உடை, திசை மற்றும் இயக்கம் பற்றிய தகவல்களை வழங்கும் இந்து பஞ்சாங்கம் ஆகுங்க. திரிக் பஞ்சாங்கத்தின்படி மகர சங்கராந்தி மற்றும் 40 காதிகளுக்கு இடைப்பட்ட நேரம் மகர சங்கராந்தி நேரத்தில் இருந்து சுப காரியங்களுக்கு உகந்ததாக கருதப்படுதுங்க. 40 காதிகளின் காலம் புண்ணிய காலம் எனப்படும். மகர சங்கராந்தி நடவடிக்கைகளில் குளிப்பது, சூரிய பகவானுக்கு நைவேத்தியம் செய்தல், தர்மம் அல்லது தட்சிணை வழங்குதல், ஸ்ரத்தா சடங்குகள் செய்தல், நோன்பு அல்லது பரணத்தை முறித்தல் ஆகியவை அடங்குக. இவை அனைத்தும் புண்ணிய காலத்தின் போது செய்யப்பட வேண்டுங்க. சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு மகர சங்கராந்தி நடந்தால் அனைத்து புண்ணிய கால நடவடிக்கைகளும் அடுத்த சூரிய உதயம் வரை ஒத்திவைக்கப்படுங்க. எனவே அனைத்து புண்ணிய கால செயல்களையும் பகலில் செய்ய வேண்டுங்க. மகர சங்கராந்தியின் முக்கியத்துவம் என்னன்னு பார்க்கலாங்க. மகர சங்கராந்தி என்பது சூரியனின் வடக்கு பயணம் தொடங்கும் நாளாகும். கர்க சங்கராந்தி முதல் மகர சங்கராந்தி வரையிலான காலம் தட்சிணாயனம் என்றும் அழைக்கப்படுதுங்க. சாஸ்திரங்களின்படி தட்சிணாயன் என்பது கடவுளின் இரவு அல்லது எதிர்மறையின் அடையாளமாகும். அதே சமயம் உத்தராயணம் கடவுளின் நாளின் அடையாளமாக அல்லது நேர்மறையின் அடையாளமாக கருதப்படுதுங்க. மகர சங்கராந்தி நாளில் சூரியன் வடக்கு நோக்கி தனது பயணத்தை தொடங்குறாருங்க. எனவே மக்கள் புனித தலங்களில் கங்கை, கோதாவரி, கிருஷ்ணா மற்றும் யமுனை நதிகளில் புனித நீராடுகிறாங்க மற்றும் மந்திரங்களை உச்சரிக்கிறாங்க. சூரியன் பொதுவாக அனைத்து ராசிகளையும் தாக்கும். ஆனால் மத ரீதியாக கடகம் மற்றும் மகர ராசியில் சூரியன் நுழைவது மிகவும் பலனளிக்கும் என்று நம்பப்படுதுங்க. மகர சங்கராந்திக்கு முன் சூரியன் தெற்கு அரைக்கோளத்தில் இருப்பதால் இந்தியாவில் குளிர்கால இரவுகள் நீண்டதாகவும் பகல் சிறியதாகவும் இருக்கும். ஆனால் மகர சங்கராந்தியுடன் சூரியன் வடக்கு அரைக்கோளத்தை நோக்கி தனது பயணத்தை தொடங்குதுங்க. மேலும் நாட்கள் நீளமாகவும் இரவுகள் சிறியதாகவும் மாறுங்க. மகர சங்கராந்தியை முன்னிட்டு மக்கள் பல்வேறு வடிவங்களில் சூரிய பகவானை வழிபடுவதன் மூலம் தங்கள் நன்றியை தெரிவிக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு புண்ணிய செயல்கள் அல்லது நன்கொடைகள் அதிக பலனளிக்கக்கூடியதுங்க.
மகர சங்கராந்தி 2024 தேதி இந்து சூரிய நாட்காட்டியால் தீர்மானிக்கப்படுதுங்க. மற்றும் சூரியன் தனுசு ராசியில இருந்து மகர ராசிக்கு 10வது சூரிய மாதத்தின் முதல் நாளில் இருக்குங்க. இந்து நாட்காட்டியில் இந்த மாதம் மிகவும் குளிரானது. பெரும்பாலான ஆண்டுகளில் இது வழக்கமாக ஜனவரி 14 அன்று விழுதுங்க. ஆனால் இது கிரிகோரியன் நாட்காட்டியின்படி ஒரு லீப் ஆண்டில் ஜனவரி 15 அன்று வரும். மற்றும் சூரிய அஸ்தமனத்திற்கு முன் சங்கராந்தி ஏற்பட்டால் அதே நாளில் அனுசரிக்கப்படுதுங்க. இல்லையெனில் அது மறுநாள் கொண்டாடப்படுதுங்க. சங்கராந்தி என்பது இந்தியாவில் அரசிதழ் விடுமுறை மற்றும் பெரும்பாலான மாநிலங்களில் 2 முதல் 4 நாட்கள் வரை நீடிக்கும். இந்துக்கள் சூரிய கடவுள் அல்லது சூரிய தேவரை வணங்குறாங்க. எனவே மகர சங்கராந்தி என்பது இந்து நாட்காட்டியில இறைவனை வழிபடுவதற்கான ஒரு நல்ல நாள். மொத்தம் 12 சங்கராந்திகள் இருந்தாலும் மகர சங்கராந்தி அனைத்திலும் முதன்மையானது. எனவே நாடு தழுவிய கொண்டாட்டங்களுடன் பல ஆன்மீக நடைமுறைகளுடன் உள்ளதுங்க. கங்கை, யமுனை, கோதாவரி மற்றும் பிற புனித நதிகளின் நீரில் பக்தர்கள் புனித நீராடுறாங்க. அவர்களின் பாவங்கள் அனைத்தும் கழுவப்பட்டு இனிமேல் சுபிட்சம் நிலவும் என்பதற்கான அறிகுறியாகுங்க. சூரிய கடவுளை வழிபடுவதை தவிர மக்கள் கால்நடைகள் மற்றும் கால்நடைகளுக்கும் மரியாதை செலுத்துறாங்க. அவர்கள் தொண்டு நடவடிக்கைகளையும் செய்யறாங்க மற்றும் ஏழைகளுக்கு உணவு மற்றும் ஆடைகளையும் வழங்குறாங்க. ஒரு பிரபலமான இந்து நம்பிக்கை சங்கராந்தி அன்று யாராவது இறந்தால் அவர்கள் மீண்டும் பிறக்க மாட்டார்கள். மாறாக அவர்கள் சொர்க்கத்திற்கு செல்றாங்க. சில இடங்களில் சங்கராந்தியை உத்தராயண நாளாக கொண்டாடுறாங்க. உத்தராயணம் என்பது உத்தராவில் இருந்து வருதுங்க. அதாவது வடக்கு மற்றும் அயனா, அதாவது 6 மாத காலம் அல்லது சூரியன் வடக்கு நோக்கி தனது பயணத்தை தொடங்கும் குளிர்கால சங்கராந்தி நாள். இந்தியாவின் பல பகுதிகளில் அறுவடை காலம் ஆண்டின் இந்த நேரத்துடன் ஒத்துப்போவதால் சங்கராந்தியின் உற்சாகம் அறுவடை திருவிழாவில் பொதிந்துள்ளதுங்க. இந்தியாவில் எந்த பண்டிகையின் போதும் கொண்டாட்டத்தின் முக்கிய அங்கமாக இருக்கும் உணவு எள் மற்றும் வெல்லம் லட்டுகள் இந்தியாவில் சங்கராந்தியின் இனிப்புகளாக பரவலாக பிரபலமாக இருக்குதுங்க. ஒவ்வொரு 12 வருடங்களுக்கும் மகர சங்கராந்தியுடன் கும்பமேளாவிற்கும் மக்கள் கூடுறாங்க. உலகின் மிகப்பெரிய வெகுஜன யாத்திரைகளில் ஒன்றாகவும் புகழ் பெற்றதுங்க கும்பமேளா. மகர சங்கராந்தி பண்டிகையின் போது மிகவும் துடிப்பான காட்சிகளில் ஒன்று குளிர்கால காலை வானில் பறக்கும் வண்ணமயமான காத்தாடிகள். பல இடங்களில் பட்டம் பறக்கும் போட்டிகளும் நடத்தப்படுதுங்க. பலர் இந்த வேடிக்கையான நடைமுறையை கடவுளுக்கு நன்றி செலுத்தும் ஒரு வடிவமாக கருதுறாங்க. ஏனெனில் காத்தாடிகளை வானத்தில் உயரமாக பறக்க விடலாம். சிலர் சொர்க்கம் என்று நம்புவதற்கு அருகில் கூட. சங்கராந்தி அன்று கருப்பு ஆடை அணிவது எதற்காக என்று பார்க்கலாங்க. கருப்பு பெரும்பாலும் மகர சங்கராந்தி நிறமாக கருதப்படுது. அதே போல கருப்பு என்பது பண்டிகைகள் மற்றும் மத நடவடிக்கைகளுக்கு வரும்போது ஒரு சாதகமற்ற நிறமாக பரவலாக குறிப்பிடப்படுதுங்க. இருப்பினும் சங்கராந்தியுடன் இணைவதற்கான காரணம் மத நம்பிக்கையை விட வழக்கமான அறிவியல் நம்பிக்கையாகுங்க. கருப்பு நிறம் சூரியனின் கதிர்களை உறிஞ்சுவதாக அறியப்படுதுங்க. மேலும் மகர சங்கராந்தியின் போது சூரியன் வடக்கு அரைக்கோளத்தை நோக்கி தனது பயணத்தை தொடங்குவதால கருப்பு நிறத்தை அணிவது சூரியனின் அனைத்து நல்ல ஆற்றலையும் உறிஞ்சுவதற்கு உதவும் என்று மக்கள் நம்புறாங்க. அத்துடன் குளிர்ந்த குளிர்கால கொண்டாட்டத்தின் போது அவற்றை சூடாக வைத்திருக்குதுங்க. தற்காலத்தில் இறக்கும் பழக்கம் இருந்தாலும் சங்கராந்தியின் போது சந்திரகலா என்ற குறிப்பிட்ட வடிவிலான கருப்பு புடவை அணிந்த ஒரு பெண் அல்லது இருவரை நீங்கள் காணலாங்க. மகர சங்கராந்தி இந்தியாவில் ஒருமனதாக கொண்டாடப்படுதுங்க. பண்டிகை உற்சாகம் முழுவதும் ஒரே மாதிரியாக இருக்கும். அதே வேளையில் மகர சங்கராந்தி நாடு முழுவதும் எண்ணற்ற வடிவங்கள் மற்றும் பெயர்களை எடுக்குதுங்க. எந்த குறிப்பிட்ட மாநிலத்திலும் கொண்டாட்டத்தின் தோற்றமாக பல்வேறு புராண கதைகள் இருக்குதுங்க. உத்தரப்பிரதேசத்தில் கிச்சடி என்பது அரிசி மற்றும் பருப்பால் செய்யப்பட்ட உணவின் பெயர். உத்தரப்பிரதேசம் போன்ற வட இந்திய மாநிலங்களில் மகர சங்கராந்தியின் போது கிச்சடி நன்கொடையாக வழங்கப்படுதுங்க. எனவே இந்த இடங்களில் திருவிழாவின் பெயர் கிச்சடி என்று ஆகிறதுங்க. உடைகள், போர்வைகள் மற்றும் தங்கம் கூட சில நேரங்களில் நன்கொடைகளில் சேர்க்கப்படுதுங்க. தொண்டு செய்வதோடு மக்கள் பகலில் விரதம் இருப்பாங்க. கோரக்பூரில் கிச்சடி மேளா என்று அழைக்கப்படும் ஒரு பெரிய கண்காட்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதுங்க.
மற்றும் வடகிழக்கு இந்தியாவின் பிற பகுதிகளில் மக் பிஹு என்று அழைக்கப்படும் அறுவடை திருவிழாவாக சங்கராந்தி கொண்டாடப்படுதுங்க. பெலாகர் அல்லது மேஜி என்று அழைக்கப்படும் தற்காலிக குடிசைகள் அமைக்கப்படுதுங்க. அங்கு நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினர் ஒரு நெருப்பை சுற்றி ஒரு விருந்துக்கு கூடுறாங்க. அது முடிந்ததும் குடிசைகள் அடுத்த நாள் எரிக்கப்படுதுங்க. மாநிலத்தின் பல இடங்களில் எருமை சண்டை மற்றும் பானை உடைத்தல் போன்ற பாரம்பரிய விளையாட்டுகளும் நடத்தப்படுதுங்க. சபரிமலை ஐயப்பனின் புனித தலமான சபரிமலையில் கேரளா மகர சங்கராந்தியை மகர விளக்காக கொண்டாடுதுங்க மற்றும் திருவாபரணம் ஊர்வலம் மற்றும் கூட்டத்தால் குறிக்கப்படுதுங்க. சபரிமலைக்கு சங்கராந்தி என்று சுவாமி தரிசனம் செய்வதற்காக 5 மில்லியனுக்கும் அதிகமான பக்தர்கள் வருகை தராங்க. கோவிலில் ஆரத்தி அல்லது தீபாராதனை செய்யப்படுதுங்க. விழாவின் போது ஏற்றப்படும் தீபம் மகர விளக்கு என்று அழைக்கப்படுதுங்க. பல இடங்களில் இருந்து ஒளியை பார்க்கலாம். இது மாத கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக பக்தர்கள் காத்திருக்கும் வாய்ப்புங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது கருங்காலி மாலைங்க. கருங்காலி மாலையை ஆண் பெண் என இருபாலரும் அணியலாங்க. கருங்காலி மாலையில் அந்த குலதெய்வமே குடியிருக்கிறதாகவும் சொல்லப்படுதுங்க. மேலும் கருங்காலி மாலையில் தெய்வீக சக்தியும் நிறைஞ்சிருக்குதுங்க. இந்த கருங்காலி மாலையை நாம் வாங்கி அணிகிறதுனால நமக்குள்ள ஒரு நேர்மறை எண்ணம் உருவாகுங்க. மேலும் நல்ல காரியங்கள் விரைவில் நடைபெறுங்க. இந்த கருங்காலி மாலையானது உற்சாகம் ப்ராடக்ட்ஸில் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு இந்த கருங்காலி மாலையை நீங்கள் வாங்கிக்கலாங்க.